Mercury சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். நம்ம இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துல நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சுமந்துட்டு போவீங்களா? ஆமாம். அதுக்கு இன்னும் தூக்கி மேலே வைக்கணும். இதை தூக்கிக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆமாம். திடீர்னு கீழே போட்டுருவேன். கீழே போட்டால் அங்கே வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க. முத்து வீட்டுக்கு வந்துட்டோம். முத்து வீடு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. போயிட்டு நம்ம அவர்கிட்ட பேச போறோம். முத்து எப்படிப்பா இருக்க? நல்லா நல்லா இருக்கேன். உட்காரலாமா? அம்மா அக்காலாம் வேலைக்கு போயிட்டாங்க. அக்காவும் அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க. காலையில் வேலைக்கு போயிட்டாங்க. எத்தனை வருஷமா நீ இது வாழை சுமந்துட்டு இருக்க? நான் சிஸ்ட்லேருந்து ஜம்ப்புங்க, ஆதாப்புலேருந்து ஜம்ப்புங்க. ஆறாப்புல இருந்து சுமந்துருக்கீங்க. எத்தனை தார் வரைக்கும் சுமப்பீங்க? இப்போ 3 தான் ஜம்ப்புங்க. 3 தார் வரைக்கும் சுமப்பீங்களா? வணக்கம் சாரதி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எந்த வயசுல இருந்து வாழை சுமக்க போயிட்டு இருக்கீங்க? நான் 12 வயசுலேருந்து ஜம்முன் 12 வயசுல இருந்து சுமக்க. எந்த காரணத்துக்காக வாழை சுமக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணதில் வீட்டில் அம்மா கிடையாது, சரிங்க. அப்பா ஒத்தியில் கஷ்டப்பட்டுருக்காருனால ஜம்மு. நீங்க ஒரே பையனுங்களா? 3 பேர். என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஐயோ தார் சுமக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு லீவ் போடுறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லியிருக்கீங்க? நிறைய காரணம் இருக்குக்கா. என்ன சொல்லியிருக்கீங்க? நைட்லாம் உமாக்கு தலைவலிக்குமானா இங்கே போக மாட்டேன். காலையில் எழுந்துச்சுலாம் உடம்பு வலிக்கும், பிளாட் போட்டு வீடு தூங்கியிருக்குங்க நிறையா. அப்படியா? ஆமாம், நிறையாட்டே இருந்திருக்குங்க. சரி. அம்மா போப்பா, குடும்ப கஷ்டக்கானே போய் தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குமா, வாமிட்லாம் எடுத்துருக்கேன். வேலைக்குனே வாமிட்லாம் எடுத்துருக்கேன். வேலைக்குனே எடுத்துருக்கேன். வயக்காட்டில் போகும்போது வேலைக்குனே எடுப்பேன். அங்கேயே படுத்துக்கிட்டேன் வண்டியிலேயே. நிறையாட்ட பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி. ஆமாம். அக்கா அம்மா 2 பேரும் தார் சுமக்க தான் போறாங்களா? ஆமாம். இப்போ அம்மா கூலியில் எங்கேயோ பழம் வைக்க போயிட்டு இருக்கு. அக்கா கம்பெனி வேலை பார்த்துருக்கா. காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ நீங்க ஸ்கூலுக்கும் போயிட்டு வரீங்க, இப்போ காலேஜ் படிக்கிறீங்களா? டிப்ளமோ படிங்க. டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி வேலைக்கும் போயிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்தீங்க? அது எல்லா டைம் காலையிலே போவேன். காலையில் போயிட்டு இல்லைனா நைட்டு 7 மணிக்கு 6 இங்கேருந்து ஸ்கூல் விட்டு 5:30க்கு போவேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆமாம். இல்லைனா வாரத்தில் ஒரு 3 நாள் போவேன். அப்படியே 2 நாள் லீவ் போட்டு காய்ச்சல் போயிடுவேன். அண்ணனுங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ணனுங்களும் காய்ச்சல் தான் வந்துடுவேன். அப்பா என்ன பண்றாங்க? அப்பாவும் விவசாயம் தான் பார்க்காரு. அப்பா விவசாயம் பார்க்குறாங்க. நீங்க இதை தாண்டி வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சது உண்டா என்னைக்காவது? இதை தாண்டி படித்து தான் நான் வேறு வேலைக்கு போவேன். மற்றபடி வேற வேலைக்கு போகணும் போக முடியாது. இங்கே செய்நூலில் தான் டிப்ளமோ போட்டிருக்கேன். மிச்சபடி டிப்ளமோ படித்தவன் தான் வேறு எந்த வேலைக்காட்டும் போகணும். நீ இப்போ படிச்சுட்டும் இருக்க, வேலையும் செய்யற, எப்படி உன்னால படிப்புலையும் வந்துட்டு கவனம் செலுத்த முடியுது? அது கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாதுக்கா. உடம்பு டைட்லேயே ரொம்ப இதாகிருங்க. அங்கே போய் காலேஜ் 2 பீரியடு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும். எனக்கு போய் தூங்க தான் செய்வாங்க. உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை? எனக்கு விவோ படிக்கணும்னு ஆசை. விவோவா ஒன்று வில்லேஜ் ஆஃபீஸர். எங்கள் அப்பா இறந்து இந்த பணையம் தெரியுமா, அதுக்கு ஒரு வாரமாக நான் அழைச்சாங்க. அதுக்கு கொஞ்சம் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு. அதுக்கு தான் விவோ ஆடணும் ரொம்ப ஆசைப்படுது. ஐயோ ஆய் என்ன பண்ண போக? விவோ நான் யாரையும் இப்போ அழைக்க மாட்டேன். வந்தாலும் உடனே கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணி உடனே ஸ்பாட்லேயே பண்ணி கொடுத்துருவேன் எல்லாத்துக்குமே. கேட்டால் நான் போனால் அவங்க இல்லாம்பாங்க, வேலையாக இருக்காம்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப டென்ஷன் மண்டிக்கு இது போயிட்டுருக்கா. இப்போ வரைக்கும் அது கையெழுத்து போட்டாங்களா? இன்னும் போடலையா? போட்டாங்கன்னு துட்டு எதுவும் ஏற்றலை. கண்ணு வரைக்கும் ஆச்சுக்கா. காசு இன்னுமே பென்ஷன் காசுன்னு வரல. ஒன்றும் ஏறலைக்கா. அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அப்பா ஊனமுட்டுதாங்க. அந்த பென்ஷன் வரதா இருந்தது. அதான் அதுக்கு அவங்க அதனால அந்த ஒரு வைராக்கியத்தினால விஏஓ ஆகணும் அப்படின்னு ஆசை. ஆமாக்கா. இங்க நம்ம ஊருக்கே செய்யணும்னா இல்ல வெளியே எங்கேனாலும் பரவாயில்லையா? நம்ம ஊர்லேயே செய்யணுங்க ஆசை எனக்கு. சரி. நீ வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க, அம்மா அக்கா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்க டெய்லி உழைக்கிறோம். குடும்ப சூழ்நிலை இப்படியே இருக்கு, ஒரு மேல் தட்டுக்கே வர மாட்டேங்குது, இல்ல கொஞ்சம் கூட மேடேற மாட்டேங்குதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்க? நிறையாட்ட ஃபீல் பண்ணியிருக்கேங்க. எல்லாருமே பைக்காரெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் நடந்து தான் கூட்டு போக முடியும். பைக்னா யார்ட்டையுமே கேட்க கூட முடியாது. படியாக பேசுவாங்க. ஃபஸ்ட் அங்கே ஒரு 2 கிலோமீட்டரு. 2 கிலோமீட்டர்? ஆமாம். இங்க இது ஷேர் ஆட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது? ஒன்றுமே கிடையாதுக்கா. பஸ் கூட ஊருக்கு வராது. பஸ் கூட ஊருக்குள்ள வராது? ஏன் ரோடு இல்லாதனாலயா இல்ல எதனால வராது? இல்லை எதுக்குன்னு தெரியல. பஸ் கூட உள்ள வராது. பஸ் கூட யாருமே அதை பத்தி பெட்டிஷன் எதுவுமே கொடுக்கலையா? இப்போ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்க. இதுதான் வந்துட்டு தெரியலக்கா. இப்போ இதுக்கு முன்னாடி 20-21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் இங்க நடந்தது. நிறைய பேரோட குடும்பத்துல நிறைய பேர் வந்து தவறிட்டதா சொன்னாங்க. அதை பத்தி உனக்கு தெரியுமாப்பா? இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாதுக்கா. அப்போ நான் பிறக்கல. என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியலக்கா.
ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தார் சுமக்க போகும்போது பயம் இல்லையா? இல்ல அப்ப பயம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இதுல கிடையாது, அந்த வசதியே கிடையாது. அப்போ பயம் இல்லைக்கா. எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட இருக்காம பயம் இருக்காதுக்கா. அதனால போயிட்டு இருக்கு. எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரப்பா தார் சுமப்ப? அது எப்போ சொல்ல முடியாதுக்கா. திடீர்னு 4 மணிக்கு வருவேன், திடீர்னு நைட்டு 10 மணிக்குள்ள வந்திருக்கேன் ஒரு டைம்லாம். சரி சரி. ஒருத்தங்க வந்து இப்படி நான் வேலை செய்யும் போது ரொம்ப கடுமையா திட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் போவே கூடாதுன்னு நினைச்சிருக்கேன், ஆனா நான் போயிருக்கேன் அப்படின்னு எல்லாம் நடந்திருக்கா? அது நிறைய இடத்துல நடந்துக்குக்கா. என்னன்னு சொல்லி திட்டுவாங்க? உனக்கு தாரை ஒழுங்கா தூக்கிட்டு வர முடியாதா, ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா நான் 2 வேணிக்கனே கொண்டு போவேன், இல்லை 2 கொண்டு போனாங்க, நானும் கொண்டு போய் கீழே போட்டுருவேன். அது பின் தாரெல்லாம் உடஞ்சிரும். ஐயோ. அதுக்கப்புறம் ஏசுவாங்க, எப்போ ஒன்று கொண்டு வந்தேன்டா ஏன்டா 2லாம் கொண்டு வர இப்படி ஏசுவாங்க. சம்பளத்தை கழிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் சம்பளத்துல கழிச்சிருக்காங்களா? அது இப்போ நான் சின்ன பிள்ளை கழிக்கிறேன் கொஞ்சம். இப்படி திட்டுறாங்க, இதுக்கு மேல நம்ம இந்த வேலைக்கே போக கூடாது அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கீங்க? இல்லை நினச்சிருக்கேங்க, பட் போய் தான் ஆகணும், ஒரு சூழ்நிலை போய் தான் ஆகணுங்க. நிறைய சின்ன பசங்களே வேலை செய்யறாங்க, யாராவது வந்துட்டு இல்ல நான் போக மாட்டேன்னு பயந்து வீட்டுல இருக்கிறதும் உண்டுங்களா? பயப்பட்டு இப்படிலாம் பயந்தா எப்படிமா பிழைக்க முடியும்? எப்படி பிழைக்க முடியும்? நம்ம தொழில் வந்து அதானே ஆகிப்போச்சு, வேறு எப்படி பிழைக்க முடியும்? நம்ம அது அப்படித்தான், நம்ம வந்து அப்படி தான் பிழைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த தொழில் வந்து அந்த விவசாயம் கரையேறணும்னா நம்ம அதுக்கு போய் தான் ஆகணும். எப்படி சாப்பிட? அந்த விவசாயம் பண்ணதவங்க தான் என்ன எப்படி பிழைக்க முடியும்? அதில் அவ்வளோ துட்டு போட்டு விவசாயம் பண்ணுதாங்க, அதை பராமரித்து அதை காய் வெட்டுற பருவத்துக்கு அது வந்து காய் வெட்டி சமைக்கும். நாங்களும் கூலிக்கு போகிறோம், அவங்களுக்கும் அந்த விளையிற பொருள் அவங்களுக்கு போய் சேரணும், எல்லாம் பார்க்கணும். நம்ம நீங்க அந்த வளர்த்தார விட்டுட்டு வேற வேலை செய்யணும்னு ஆசைப்படலையா? இல்ல, ஏன்னா அந்த சீசன் டைம்ல எங்களுக்கு அதான் வேலை, அதனால நாங்க செஞ்சுதான் ஆகணும். எங்களுக்கு காணாததுக்கு எப்படி சொல்றது, கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் பழகிருச்சு. நம்ம வாழை இது அந்த சீசன்ல நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படிங்கிற தைரியம் இருக்கு, அதனால போய் தான் ஆகணும் போறோம். உங்ககிட்ட இப்போ ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா காசு வச்சுட்டு இந்த சைடு வாழத்தார வச்சு நீங்க போகாதேன்னு சொன்னா போகாம இருப்பீங்களா? அந்த 5 லட்ச ரூபா வச்சு எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும்? அதனால போய் தான் ஆகணும். அதனால அப்போ நீங்க விட மாட்டீங்க. ஆமா, அதனால வாழை வந்து எங்களை விடாது, நாங்களும் அதை விட முடியாது. அவ்வளவுதான். இதை தாண்டி வேற வேலைக்கு ட்ரை பண்ணலையாப்பா? இப்போ நம்ம ஊர்லயே வந்து தார் சுமக்கிறது மட்டும்தான் தொழிலுங்கிறத தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம கொஞ்சம் டவுனுக்கு போனா வேற ஏதாவது வேலைங்க இருக்கும், நிறைய பேர் அப்படி ட்ரை பண்றாங்க. இருக்காங்க, வீட்டில் அவ்வளோதான் விடமாட்டேன், பயப்படுவாங்க கொஞ்சம். ம். ஏன்னா வீட்டில் அப்பா கிடையாதா, நான் மட்டும்தானா ஆம்பளை பையன், நைட் வீடு தங்கணுக்காண்டி வெளியே எங்கேயும் விட மாட்டாங்க, எல்லாம் இதுக்கே போப்பான்னு சொல்லிடுறாங்க. நாங்க வந்து ஏழை விவசாய குடும்பம், கூலி விவசாய குடும்பம்னு கூட சொல்ல முடியாது, கூலி வேலை பார்த்து தான் நாங்கள் சாப்பிடணும். என் வீட்டுக்கார் வந்து வாழை தொழிலில் வந்து இது எப்படி சொல்கிறது, வாழை வெட்டுறதுக்கு போவார். முன்னெல்லாம் தார் சுமக்க போனார், இப்போ வந்து வாழை வெட்டுறதுக்கு போவாங்க. என் வீட்டுக்காருக்கு உதவி செய்யணும், என்னால் முடிஞ்சதை நான் செய்யணுங்கிறதுக்காக தான் நானும் தார் சுமக்க போவேன். அதனால் எப்படி சொல்கிறது, முடியாத சுச்சுவேஷனில் என் பிள்ளையை கூட்டி போய் ஆகணும்னா கூட்டி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. நாங்கள் வந்து கூலி தொழிலாளர் தானேம்மா, எங்களுக்கு வந்து மாத வருமானம் கிடையாது, எங்களுக்கு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் நாங்கள் சொல்ல முடியாதுல்ல. அப்போ கூட்டி தான் போகணும்னா வேறு வழி இல்லைன்னா, எப்பா நீ ஒரு நாள் தார் சுமக்க வந்தேன்னா இதுக்கு ஆகும்லாயா வான்னு கூப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். ஆனாலும் சரி என்ன செய்ய, நம்ம பிள்ளைகள் விடக்கூடாது அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் இருக்குது, அனுப்பக்கூடாது. ஏன்னா கஷ்டமான வேலைமா அது, வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்ல உடம்பை வருத்தி கொண்டு போய் சம்மந்து கொடுத்தா தான் காசு அப்படிங்கிற நிலைமையில நம்ம சம்மந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. யாராலையும் செய்ய முடியாது. சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்துல பார்க்கும்போது, டிவியில் பார்க்கும்போது சில சிரிப்பாக வரும், ஒரு சாதாரண வேலை இதெல்லாம் ஒரு ஈஸியான வேலை, இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம கூட வந்து தார் சுமந்து பார்த்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் சில நேரம். இப்போ தார் சுமக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது ரொம்ப தலையில சுமக்கிறனால? அதாவது தண்ணியில் நடந்து போகும்போது வழுக்கும், சேறு சகதி, எத்தனை திருப்பி தாரோடலாம் கீழே விழுந்து, தார் மேலே விழுந்து, ஆமாம் நடக்கத்தான் செஞ்சுருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பா தலையில் முதுகுல விழுந்துரும், வளைக்கி விழும்போது எந்த ஸ்டேஜில் போய் விழுவும் தெரியாது இல்லையா, மேலே தோளில் விழுந்துரும், முதுகுல விழுந்துரும், இப்படி விழுகும்போது மேலே விழுந்துரும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி விழுந்து ஏதாவது அடிக்கிறது பட்டிருக்குங்களா? பெருசா கால்லாம் சுளிக்கிறோம், கால் வலிக்கும், அப்பா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் அதுதான் வேலை போய் தான் ஆகணும், என்ன செய்ய முடியும். இந்த 4-5 மாதம் எங்களுக்கு இந்த வேலை இருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம குடும்பத்தை அப்படிங்கிற தைரியமாக நாங்கள் அந்த வேலைக்கு போகிறோம். இப்போ வாழை படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அது எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா இதுக்குள்ளேயே நீங்கள்
ஒரு ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த பையன் அதுல இருந்து வெளியே போகும்போது ஆகட்டும், இல்ல அந்த ஒரு படம் நடிக்கிறது அப்படிங்கும் போது அதுல இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நடிக்க முடிச்சல கூச்சமாக தான் இருந்துச்சு மேம். பதட்டமாக இருந்துச்சு. நடிச்சு முடிச்சோட நல்லா தான்டா நடிச்சா அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சொன்னாங்க. ம். நீங்க ஸ்கூலுக்கு காலேஜ் எல்லாம் போகும்போது யாராவது பசங்கள்லாம் வந்துட்டு கேலி பண்ணுவாங்களா, நீ இந்த வேலை தான் செய்யற அந்த மாதிரி எல்லாம் சொல்றது உண்டா? கூட சுத்த பசங்களும் இந்த அந்த வேலை வேலை தான். தான் செய்றாங்க, அதனால அது ம். தெரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தார் சுமக்கிறதா சொல்றீங்க, அந்த மாதிரி பொண்ணுங்க நம்மளும் வந்துட்டு நிறைய தார் சுமந்தது உண்டுங்களா? சுமந்துருக்கோம். ஆள் இல்லாத பட்சத்துக்கு சுமந்து தான் ஆகணும். தார் வந்து ஒரு வண்டிக்கு ஏற்றணுங்கும்போது எல்லாரும் சேர்ந்து சுமந்தாதான் அந்த வண்டி வந்து சீக்கிரமா போகும், அந்த டயத்துக்கு போக முடியுங்கிற போது ஆம்பளைக்கு ஈக்குவலாக பொம்பளையிலும் நாங்கள் சுமந்து தான் ஆகணும். 3-4 கட்ட சொல்லுவாங்க, கட்டலைன்னா திட்டு விழும். அதாவது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சுமக்கிறேன், நீ சுமக்காம இருக்க, கெட்டுடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுமந்து தான் ஆகணும். என்னென்னு நாளைக்கு கூப்பிட மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்தால் சரி நானும் கட்டுறேன், என்னால் இவ்வளோ சுமக்க முடியலம்மா, ஒரு தர வேணா நான் கம்மி பண்ணிட்டு சுமக்கிறேன் அப்படின்னு சுமப்போம். ஆமா. இப்போ இப்படி வாழைத்தார் சுமந்துட்டே இருக்கிறதுனால ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனை வந்தது உண்டுங்களா? அப்படி பிரச்சனை வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் பொம்பளைங்களுக்கு வந்து கர்ப்பப்பையெல்லாம் எடுக்கத்தான் செஞ்சுருக்காங்க. முடியாம அந்த வேலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு உடல்நல சரியில்லைப்பா நாங்கள் வரல அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. கர்ப்பப்பை எடுக்கிற சூழ்நிலையே வந்துருக்கு. வந்திருக்கு. எசக்கியம்மாக்கா, அப்புறம் முத்தாராக்கா, அவங்கெல்லாம் தார் இன்னை வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து முத்தாராக்காலாம் சொல்லணும்னா ரொம்ப நாளா சின்ன பிள்ளையில இருந்து அவ சுமக்கான்னு சொல்லலாம். நீங்க எந்த வயசுல இருந்துமா இந்த வேலை நான் செய்றீங்க? வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வேலைக்கு போயிருக்கேன். காய் சமக்கும், அதாவது 40 பைசா தாரு, அதுலேருந்து நான் சமந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இந்த கால் கை அவ்வளோ விளங்க மாட்டேக்கு, தலைவலி, இந்த இவர் வேற குடிச்சிட்டு வந்து அடித்து அடைஞ்சு பிடிச்சி உடம்பு அவ்வளோவா விளங்கலை. இப்போ இருந்தால் காய்ச்சி குடிப்பேன், இல்லைன்னா என் பாட்டுக்கு சும்மானாலும் இருந்துக்கிடுவேன். இந்த குளத்து வேலைக்கு அந்த வேலைக்கு போய்கிட்டு அது மாதம் 1000 ரூபா கிடைக்கும், 2000 ரூபா கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு இந்த 1000 ரூபா ஸ்டாலின் ஏற்றி கொடுத்தாருல, அதையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளை ஆனால் கட்டி கொடுத்துட்டேன், 2 பேரையும் கட்டி ஆமாம். கொடுத்துட்டீங்க. பையன் இருக்கான், அவன் வந்து மாட்டு வருவான், ஏனமோ அவன் 10-500 ரூபா கையில் தருவான், அது தரைய மாட்டேன்னு சொல்ல நேரம். அவன் என் மனைவிக்குன்னு இப்போமே சொல்லுதான். கல்யாணம் பண்ணலை, கல்யாணமே ஆகலைன்னு. ஆகுதுக்கு முன்னே என் மனைவிக்குங்க. சரி சரிங்க. நான் அவங்ககிட்ட சரி இவங்ககிட்ட நான் விரும்பி இப்படி சொன்ன மட்டும் இவங்க நம்ம அவங்ககிட்ட எதுக்கு விரும்பி நம்ம கேட்கணும், அவனா பெற்று தாய்க்கு தர மாட்டாங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி சரிங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு பவுனுக்கு குறைய போட்டிருந்தேன், அவளுக்கு ஒரு நம்ம ஊரில் ஒரு பொண்ணுக்கு துட்டு கொடுத்துருக்கான் மூத்தவளுக்கு. வேற இன்னொரு பொண்ணுக்கு கடைக்குட்டி பொண்ணுக்கு அவளுக்கு நர்ஸுக்கு படிக்க வச்சேன், 3 வருஷம் படிப்பு. அவளை கட்டி கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு 50,000 கொடுத்துருக்கான். இது ரெண்டும் செஞ்சுருக்கான். அதாவது இந்த வாழை சுமக்கிறது தான் தொழில்னு சொல்றீங்க, இதுல சம்பளமும் கிடைக்கிற காசும் ரொம்ப கம்மி. அப்படி இருந்த பிள்ளைங்களை எப்படி நீங்க நர்ஸுக்கு படிக்க வச்சீங்க? ஒரு பிள்ளைய வந்துட்டு நான் இந்த தொழில் வந்து இப்போ காய் சம்மந்து வந்துட்டா மற்ற வேலைக்கு ஓடிடுவேன், கொத்தனார் வேலைக்கு ஓடிடுவேன். இன்னும் நிற்காங்களே காலங்களே குண்டியே உட்கார மாட்டேன், வீட்டில் உட்கார மாட்டேன். இப்போ தான் ஒரு மாதம் வேலை இல்லாமல் அப்பவும் இப்போ என்ன செய்யும் தெரியுமா, ஹோட்டலில் வேலை பார்க்கேன். காலுக்கை விளங்கலைன்னா ஹோட்டலில் வேலை பார்க்கேன். எனக்கு 400 ரூபா சம்பளம். பகல் வந்து வேக்காட்டுக்கு ஓடிடுவேன், கூட நடை கலப்படம் ஓடிடுவேன். அப்போ 2 நேரம் நான் உழைக்கேன். நான் முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு என் வேர்வையை சிந்தி நான் சாப்பிடாம பட்னியாக இருந்து நான் உழைக்கேன். ஆனால் நான் இருக்காங்க வீட்டில் இருக்க மாட்டேன். நீங்க இந்த ஊர் நேரம் வேலைக்கு வராமா, இந்த ஊர் தானே, இந்த ஊரில் பிறந்து இந்த ஊரில் கட்டி கொடுத்துட்டாவா. சரி சரி. ஆமாம், கட்டி கொடுத்த நாள்லேருந்து கஷ்டம்தான், இன்னும் நான் பொழுதும் கஷ்டம்தான் படுதேன். என்னச்சியா திரும்பி நீங்க இப்போ எதுக்கு 10 ரூபாயா கூடு போகிற 2 ரூபாயா சில்லறை எங்கே பாருங்கள், ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கியிருக்கு 10 ரூபாயா தியாடி 1 ரூபா 2 ரூபா தியாடி எடுத்துகிட்டு வரேன். வீட்டில் என்ன நினச்சாலும் நினச்சிக்காங்க, வீட்டில் தியாடி ஒரு எண்ணெய் பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் வாங்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன். இந்த 2 ரூபா 1 ரூபா சில்லறை கடைக்கு போய்ட்டு கொண்டு போய் வைப்போம்லாம், அதாவது கிடைக்கான்னு பார்த்தேன். ஒரு இடத்துல தேடி இருக்கேன் 1 மணி நேரமாக தேடி எடுத்துகிட்டு போகிறேன். அதெல்லாம் நம்மளோட கஷ்டம் ஈசனுக்கு தான் தெரியும். எப்படியோ பிள்ளைகளை உக்காணிச்சு கட்டி கொடுத்தாச்சு. இப்போ தான் ஆடிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆடி, தீபாவளி, பொங்கல், பேர்காலம், 3 பிள்ளை பேர்காலம் பார்த்துருக்கேன். இப்படி தான் ரவும் போலும் உழைச்சி என் கூட பிறந்தவர் தந்து உதவி, எங்கள் தாய்மாமர் தந்து உதவி, எங்கள் அம்மா தந்து உதவி, இப்படி ஒரு இடத்த பிச்சை எடுத்த மாதிரி நம்ம ஆட்களுக்குலாம் எடுத்து பிள்ளைகளுக்கு செஞ்சு வந்திருக்கேன். இன்னும் நான் பொழுதும் செய்தேன். உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு உதவியா இருந்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியா இருக்கும்? இது எனக்கு உதவியே வேண்டாம், எனக்கு வீட்டில் நிம்மதியாக இருக்க விட்டாலே போதுமே. அதே செய்ய மாட்டேக்கார அந்த ஆள் என்ன செய்ய சொல்லுதியா. நானும் போய் சொன்னால் சப்போர்ட்டாக என் அண்ணன் பேசி சப்போர்ட் பண்ணிடுறான். எங்கேயும் வெளியில் போய் புகார் பண்ணால் என் அண்ணன் அதெல்லாம் கிடையாது, கொண்டாடி சொல்லுங்க எப்பவுமா அப்போ அந்த வேலை தான் அப்படின்றான்.
நான் எங்கே போய் சொல்ல ஈசங்கிட்ட தான் நேரத்தெல்லாம் ராத்திரி 10 மணி வரைக்கும் இருந்திருக்கேன் சித்தி. வெளியில் கதவை பூட்டி கொண்டு போயிட்டான். ஆமாம், துறவை கொண்டு போயிட்டான். வீட்டில் இருந்தாலும் ஜன்னல் காம்பத்துக்கா, வேலைக்கு போனாலும் போயிட்டு வந்தாக்கி அப்படி பேசுதான். வீட்டில் இருந்தாலும் ஜன்னலுக்கான். நான் நினச்சிவேன் வீட்டில் பொண்ணா பிறந்தோம், வீட்டில் இருந்தாக்கி பார்த்துக்கா குடிச்சிட்டு வந்து என்னை வந்து இப்படி வந்து குத்துதான், இப்படி வந்து குத்துதான். எத்தனை நேரம் அடிபட முடியும்? நான் பேந்து போய் கற்கல்ல வெளியே போயிட்டேன். நேற்று எனக்கு அடிப்படை ஆவி கிடையாது. எவனா இப்போ நான் வேலைக்கு கூட போக முடியாத நிலமையில இருக்கேன். பிள்ளைகள்கிட்ட போய் சொன்னால் பிள்ளைகளுக்கு கேட்க மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சாலும் அவன் சாணி பிறக்க போச்சோன்னான். என் வீட்டுக்காரன் சாணி பிறக்க போச்சோன்னான். பொட்டை குதி பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கணும்? சாணி பிறக்க போச்சோன்னான். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம திரேகம் சிந்தி நம்ம ஆளுக்கிட்ட நம்ம அக்கா தங்கச்சி மார்கிட்ட என் நிலமை இப்படின்னு அவ்வளோக்கிட்ட கேட்டு வாங்கி என் தாய் மாமன்மார்கிட்ட கேட்டு வாங்கி என் பெத்தவங்கிட்ட கேட்டு வாங்கி நான் அப்படி ஒவ்வொரு உருவ சிந்தி வேற சிந்தி நான் உழைச்சி அப்படின்னு செஞ்சு வந்திருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு கேட்க மாட்டேன். எதுக்கு நீ அவ்வளோ இருக்கணும்னா ஐயன் போய் சொல்லியிருந்தானா உங்கள் அம்மா தான் ஜன்னல் காண்றதானான்னு சுற்றி நான் யார்கிட்ட சொல்ல ஈசங்கிட்ட தான் சொல்லணும்.